பயங்கர ஒரு பிளாஸ்ட் நடக்கக்கூடிய ஒரு கண்டென்ட் உள்ள ஒரு படம் தான் இது அப்படின்றது தான் என்னோட நம்பிக்கை. பட் அது இன்னும் நடக்கல. அந்த திட்டுற கமெண்ட்ஸ் எல்லாமே இன்னைக்கு ப்ரைஸ் கமெண்ட்ஸாக மாறிட்டு இருக்கு. ஸோ உங்களுக்கு வந்த கமெண்ட்ஸில் அது பெஸ்ட் அப்படின்னா ரிலீஸ்லேருந்து இப்போ வரைக்கும் இப்படி ஒரு படத்தை நான்லாம் படத்தை தேட்டருக்கு போய் பார்க்கவே மாட்டேன். அதனால இந்த மாதிரி நிறைய உச்சகட்ட இந்த கதை அதை ஸ்டோரி டெல்லர் நான் கதை சொல்லும்போது எங்கேயுமே நான் வந்து எத்திக்கலி அண்ட் பொலிட்டிக்கலி தப்பு பண்ணிடக்கூடாது. இந்த சென்சிபிலிட்டிக்கான காரணம் எங்கிருந்து வந்தது இந்த ஐடியா? நான் சிவகாசியில் தளபதி வந்து என்ன சேலையும் காணும் உள்பாவாடையும் காணும் வெறும் ஜட்டியோட நிற்கிறேன் அப்படின்னு அசினேன் இங்கே பாரு அப்படின்ட்டு எக்கச்சக்கமாக பேசுவார். அதெல்லாம் நான் அப்பா செல்றையை சதற விட்டு என்ஜாய் பண்ணியிருக்கேன். ஆனால் இப்போ யோசிக்கும் போது அது கரெக்ட் இல்லை. அப்படின்னா ஹவு ரெஸ்பான்சிபிள் வி ஹாவ் டு பி ஆஸ் அ ஃபிலிம் மேக்கர் அப்படின்ற ஒரு விஷயம். புருஷன் தாலி கட்டிக்கிட்டே எப்படி இருக்கும், ரோல்ஸ் பேப்பர் இருந்தால் எப்படி இருக்கும், நம்ம டே டு டே யதார்த்தமாக பேசுறது அது ஸ்க்ரீனில் இருக்குது. இந்த தாட் எப்படி வருது உங்களுக்கு? ஃபர்ஸ்ட் ஒரு கல்யாணத்தோட முறையாவே ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணிட்டு பையன் வீட்டுக்கு தான் வரணும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல, அது ஏன் அப்படின்னு கொஸ்டின் பண்ணுறது அது எனக்குள்ளே எழுந்த கேள்வி. ஏன் இப்படி, ஏன் அப்படி தான் இருக்கணும், எவன் இந்த ரோலை போட்டான்? நான் சாப்பிட்டேன்னா என் தட்டை மட்டுமாவது வாஷ் பண்ணிக்கணும் அப்படின்னு. நான் மற்ற தட்டெலாம் நான் கழுவ மாட்டேன். அதெல்லாம் அம்மா கழுவுறாங்க இல்லைனா அவங்க கழுவுறாங்கல்ல. இது இவ்வளோ ப்ராட்மைண்டடாக இருக்கிற மேல் ஷாவனிசம் அப்படின்ற ஒரு விஷயமே கேவலமான ஒரு விஷயம் அப்படின்னு நினைக்கிறேன் நானே. அண்ட் இந்த அண்ணன் தங்கச்சி அந்த மாதிரி விஷயங்கள் திரும்ப நடக்குது இல்லையா? இது எங்கேயாவது நீங்கள் பார்த்தனால அந்த தாக்கத்தினால உள்ள வச்சதா? ஸோ என்னால் இது தெளிவாக பதில் சொல்ல முடியல. இது வந்து இவ்வளோ ஏன் பார்க்குறீங்க, இது இந்த ஆங்கிளில் பாருங்கன்றதான் கிரியேட் பண்ணுறதுக்காக எடுத்த படம். இந்த செகண்ட் பார்ட் நான் சொல்கிறேன். இது அந்த கன்வேயல் சி சென்டருக்கு இருக்குன்னு நினைக்கிறேன். அவங்களுக்கு கன்வே ஆகக்கூடாதுன்றதுக்காக நான் அதை சொல்லாமல் இருக்க முடியாது. ஆரம்பிக்கலாமா? நைஸ் நைஸ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்கள்கிட்ட கேட்கணும்னு நினைக்கிறது, ஒரு படத்தை நான் பார்த்துட்டேன், ட்ரெய்லரும் பார்த்தேன், படத்தையும் பார்த்தேன். ட்ரெய்லரோட படத்தில் நான் ரொம்பவே என்ஜாய் பண்ணேன். ஏன்னா இந்த விஷயத்த இவ்வளோ போல்டாக சொல்லக்கூடிய ஒரு நபரால் முடியும்னா அது ஆப்வியஸ்லி நீங்களால் முடியும். பர்ஃபெக்ட் கிராஃப்ட்மேன்ஷிப் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா இந்த ட்ரெய்லர் வந்து வருமா கீழே கமெண்ட்ஸில் பார்த்துருவோம். அந்த கமெண்ட்ஸை கட் பண்ணி தனியாக ஒரு ட்ரெய்லர் எடிட் பண்ணியிருந்தீங்க. அந்த திட்டுக்களில் நானும் ஒரு பாட்டாக இருக்கணும், என்னையும் சேர்ந்து திட்டணுன்றதுக்காகவே நான் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். ஏன்னா அவ்வளோ ஆசமான ஒரு ஃபிலிம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பிரிங்கிங் இட் அஸ். தேங்க்யூ. ஸோ ஸ்டார்டிங் ஃப்ரம் இது எல்லாருமே ஒரு படத்துக்கு ட்ரெய்லர் கட் பண்ணுவாங்க. நீங்கள் இந்த படத்துக்கு ஒரு ப்ரோமோ கட் பண்ணியிருக்கீங்க, ஆனால் ட்ரெய்லர்னு பேர் வச்சுருக்கீங்க. இல்லை, அது ட்ரெய்லர் தான். நீங்கள் அதான் சில விஷயங்கள்லாம் இல்லை, அதெல்லாம் சென்சார் காரணங்கள்னால போயிடுச்சு. ஓகே. ஸோ படத்தில் இருந்த தனியாக ஷூட் பண்ணி அப்படிலாம் போடல, படத்தில் இருந்த விஷயங்கள் தான். ஸோ கட் பண்ணும்போது ஓகே ஒரு அட்டென்ஷனை க்ரியேட் பண்ணும் அப்படின்றதுக்காக பண்ணுறேன். யோர்ஷிப்லி 2 ட்ரெய்லரும் அப்படி தான் இருக்கும். ஸோ அதனால் அதே ஜோனில் பண்ணது தான். அண்ட் நீங்கள் ஏன் அந்த ட்ரெய்லர் கட் அப்படி பண்ணீங்க அப்படின்றதுக்கு படத்தில் ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் இருக்குது. ஏன்னா நெகட்டிவாக சொன்னால் தான் கிளிக் பண்ணுறாங்க அப்படின்றது பார்த்தோன்னே கனெக்ட் ஆயிடுச்சு. அண்ட் இப்போது படம் ரிலீஸ் ஆகி ஓடிட்டு இருக்கு. இன்னைக்கு ஆக்சுவலி நான் இன்னைக்கு படம் பார்த்தேன். இன்னைக்கு வந்து வீக் டே தான். வீக் டே மத்தியானம் ஷோ நான் போய் பார்க்குறேன். லிட்டரலி ஃபாஸ்ட் ஃபில்லிங்கில் இருந்தது. தேட்டரில் ஒரு 75% ஆக்குபென்சி இருந்தது. இன்னைக்கு வீக் டேல சொல்கிறேன். ஸோ உங்களை பொறுத்த வரைக்கும் ரிசப்ஷன் எப்படி இருக்குது? இந்த மால்ஸ்லலாம் நல்ல வீக் டேலேயே 70% ஃபுல்லாக இருக்கிற ஷோ எல்லாமே அப்படி தான் இருக்குது. மால்ஸை தாண்டி சிங்கிள் ஸ்க்ரீன்ஸ்லாம் இருக்குல்ல, அங்கெல்லாம் எப்படி இருக்குன்றது எனக்கு தெரியல. நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு இல்லை. பட் பண்ணும்போதே டார்கெட் வந்து மால்ஸ் தான் அப்படின்ற ஒரு ஐடியா தான். ஏபி ஏன்னா தான் சிக்கு இது சீனா நான் எதை வச்சு ஏபிசின்னு பிரிக்கிறாங்கன்னு தெரில. நான் சொல்கிற சி வேறு, அதை புரிஞ்சுக்காதவங்கள நான் சீன்றேன். ஸோ இந்த ஏ கிளாஸ் பயங்கர ரிச் அப்படின்றதுனால அவன் ஏ கிளாஸ் கிடையாது, அவனோட மென்டாலிட்டியை வச்சு தான் அவன் ஏபிஎஸ்சி அப்படின்றது. ஸோ அப்படி பார்க்கும்போது அது நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. மல்டிப்ளெக்ஸ் தான் ப்ரிடாமினண்ட்டாக எக்ஸ்பெக்ட் பண்ணது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அங்கே நல்லா தான் இருக்குது. ஆனால் இன்னும் ஒரு ஒரு பயங்கர ஒரு பிளாஸ்ட்டு நடக்கக்கூடிய ஒரு கண்டென்ட் உள்ள ஒரு படம் தான் இது அப்படின்றது தான் என்னோட நம்பிக்கை. பட் அது இன்னும் நடக்கலை அப்படின்ற ஒரு சின்ன வருத்தமும் இருக்குது. இது தேட்டரில் நான் காது பட கேட்ட ஒரு கமெண்ட் ப்ரோ. இது நீங்கள் நீங்கள் வரீங்கன்னு ஆப்வியஸாக அது உங்ககிட்ட கொண்டு வந்து கொடுக்கணும் அப்படின்றது தான் என்னோட இது. அந்த கண்டென்ட் அப்படியே கேட்டு உங்கள்கிட்ட டெலிவர் பண்ணணும். மேபி அந்த கமெண்ட் கொடுத்தவங்க வீடியோ பார்க்குறாங்கன்னா டே நான் சொன்னதான் அவன் சொல்கிறான்ன்ற மாதிரி இருக்கும். ஏன்னா இந்த படம் தேட்டரில் கொண்டாடினவனுக்கு லக்கு பார்த்துட்டான் அந்த படத்தை. இல்லாட்டி ஓடிடி இவ்வளோ வந்தது வருவான் அவன் பேசுவான் பாரு மச்சான் அப்படின்ட்டு அவன் இன்னொருத்தன்ட்டு சொல்லிட்டு போகிறான். ஓகே, இந்த கண்டென்ட் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதான் தேட்டருக்கு வந்து பார்க்குற ஆடியன்ஸ் அவ்வளோ செலிப்ரேட் பண்ணுறாங்க. அவ்வளோ நான் ஒரு வாட்டி இந்த ஷோஸ்லாம் வந்து பின்னாடி நின்று பார்க்குறேன், அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. ஆனால் இன்னும் எல்லாரும் வரமாட்டுறாங்களே அப்படின்ற ஒரு வருத்தமும் இருக்குது. அது
அதான் இட்ஸ் அ மிக்ஸ்டு ஃபீலிங்னு வச்சுக்கோங்களேன். ஸோ பயங்கர ஹாப்பியாகவும் இருக்குது. அட் த சேம் டைம் இன்னும் எல்லாருக்கும் போய் ரீச் ஆகலை, எல்லாரும் இன்னும் வரலையே அப்படின்ற ஒரு ஜோனும் இருக்குது. அண்ட் ட்ரெய்லர் கட் நீங்கள் செகண்ட் ட்ரெய்லர் கட் பண்ணும்போது யோ ஷேம்ஃபுல்லி 2 வச்சு ஒரு கட் எடுக்கும்போது அதில் கடைசியில் திட்டினதெல்லாம் வச்சு போட்டிங்க. அந்த திட்டுற கமெண்ட்ஸ் எல்லாமே இன்னைக்கு ப்ரைஸ் கமெண்ட்ஸாக மாறிட்டு இருக்கு. ஸோ உங்களுக்கு வந்த கமெண்ட்ஸில் அது பெஸ்ட் அப்படின்னா ரிலீஸ்லேருந்து இப்போ வரைக்கும் எவன்டா அந்த டேரக்டர் இப்படி படத்தை எடுத்து வச்சிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த திட்டுற எமோஷன் ஆங்கிரி ஓகே அந்த எமோஜி போட்டிருக்காங்க. இப்போ ரிப்ளை இல்லை, அதெல்லாம் ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கல, அதெல்லாம் நான் பார்த்துதான் யாரையா நீ அப்படின்ற மாதிரிலாம் நிறைய இப்படி ஒரு படத்தை நான்லாம் படத்தை தேட்டருக்கு போய் பார்க்கவே மாட்டேன் அந்த மாதிரி நிறைய நானே அது ஒரு நல்லா இருக்காது. அதனால இந்த மாதிரி நிறைய உச்சகட்ட பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் தான் பார்த்துட்டு இருக்கேன். இந்த மாதிரி நிறைய வந்துட்டு தான் இல்லை. இது நான் எடுத்த கமெண்ட்ஸ் எல்லாமே உங்களோட ட்ரைலர் எடிட் ஸ்க்ரீன்ஷாட்ஸ் தான். இப்போ நான் இதை சொல்லிட்டேன் உங்களுக்கு வந்த ஸ்டோரி ஷேரிங்ல இருந்த பாசிட்டிவ். ஓகே பாசிட்டிவ்னு அதான் நிறைய ஸ்டோரிஸ் இன்ட்ரெஸ்டிங்கான, எனக்கு ஒரு மாதிரி பார்த்தோன்னா பிடிக்கும்ல அந்த மாதிரி சொல்கிறேன். இன்ட்ரெஸ்டிங்காக தான் புகழ்ந்தது அது விட்டுருக்கேன். யாரோ ஒரு பொண்ணு இவங்க கலெக்ஷன் ஆஃப் வாட் இஃப்ஸ் திஸ் கை மேட் அ ஃபிலிம் அவுட் ஆஃப் ரேண்டம் 3 AM வியர்ட் தாட்ஸ் அப்படின்னு போட்டு ஃபயரு 1 fine anthology குடோஸ் அப்படின்னு சூப்பர் கூல் காஸ்டிங் அப்படின்னு போட்டிருந்தாங்க. இது இன்னொன்று ப்ரோ ஹஸ் கேஷுவலி ட்ராப்ட் அ பேங்கர் அப்படின்னு ஒருத்தன் போட்டிருந்தான். அது இதெல்லாம் எனக்கு இன்ட்ரெஸ்டிங்காக, மற்றபடி ஜென்ரலாக ஹார்ட் ஹிட்டிங் எமோஷனல் இந்த மாதிரி நிறைய நமக்கு அதில் வியர்டாக இன்ட்ரெஸ்டிங்காக ஃபீல் ஆகும்ல. அந்த மோரோவர் இது ஒரு ஆந்தாலஜி கைண்ட் ஆஃப் பேக்கிங் தானே தவிர ப்ராப்பர் ஆந்தாலஜி கிடையாதுன்னு நினைக்கிறேன். முன்னாடி எப்படி இருந்ததுன்னா சில்லுக்கருப்பட்டி மாதிரி இது 4 தனி கதைகள் அப்படி தான் பண்ணோம். ஷூட் ஆரம்பிக்கும் போது அப்படி தான் ஐடியா, முடியும் போதும் அப்படி தான் ஐடியாவாக இருந்தது. பண்ணி முடிச்சிட்டோம். லவ் ஸ்டோரிஸ் சில்லுக்கருப்பட்டி அந்த மாதிரி ஒரு கதையை ஆரம்பிச்ச முடியும் அடுத்த கதை அப்படி தான் இருக்கும். ஸோ ஆனால் நாங்கள் பண்ணி முடித்தது வந்து போன வருஷம் 23 கிட்ட முடித்தோம். அப்போ என்ன ஆயிடுச்சுன்னா அதுக்கு முன்னாடி தமிழில் ரிலீஸ் ஆன பல ஆந்தாலஜிஸ் வந்து ஒரு வேலையை பார்த்துச்சு. அதனால் அதுக்கப்புறம் எந்த ஓடிடியும் ஆந்தாலஜி வாங்கிக்க மாட்டோன்ட்டாங்க. ஆந்தாலஜின்ற ஒரு இதுவே இல்லை அப்படின்ட்டாங்க. இட் டஸ் நாட் ஒர்க் ஃபார் தி தமிழ் ஆடியன்ஸ் அப்படின்ட்டாங்க. ஸோ இப்போ நாங்கள் அதை பண்ணிட்டோம், இதை எப்படி செல் பண்ணுறது அப்படின்னு தெரில. ஆந்தாலஜி ஓடிடி வாங்க மாட்டுறாங்கன்னும் போது தேட்டர்கள் போயிட்டு வரலாம். தேட்டர்கள் போனால் துண்டு துண்டாக 4 ஷார்ட் ஃபிலிம் மாதிரி இருக்கும். அது எப்படி ஒர்க் ஆகும்னே தெரியலையே, இதை கனெக்ட் பண்ணி ரிலீஸ் பண்ணால் பெட்டராக இருக்கும் அப்படின் போது நிறைய ஐடியாஸ் யோசிக்கும் போது அப்போது ஆக்சுவலி ரிலீஸ்க்கு ஒரு 40 நாள் முன்னாடி தான் இதை எழுதினேன். இந்த டைரக்டர் ப்ரொடியூசர் போர்ஷன் 40 days முன்னாடி எழுதி 1 வீக்கில் ஷூட் பண்ணி அங்கேருந்து 1 வீக்கில் எல்லாமே ரெடி பண்ணி அதுக்கப்புறம் அந்த நானும் அவரும் பேசுகிற போர்ஷன் ஒரு நாளில் ஷூட் பண்ணது. காலைல 9 to 9 ஒரே லொக்கேஷன் ஒரு நாளில் ஷூட் பண்ணது. ஸோ அதெல்லாம் லாஸ்ட்டாக பண்ணது. ஆனால் இப்போ லாஸ்ட்டாக அது பண்ணி ஹோல்சமாக பார்க்கும்போது தான் ஒரு ஹோல்சமான எக்ஸ்பீரியன்ஸு இருக்குது. ஸோ நல்ல வேலை இதை பண்ணோம். ஏன்னா அந்த வெர்ஷன் பண்ணிவிட்டு மறுபடியும் டீமில் அதை ஒரு சில பேர் பார்க்கும்போது இது ஒர்க் ஆகுதான்னு தெரில, நம்ம பழைய மாதிரியே போயிடலாம், சேஃபாக 4 கதையை எடுத்துக்கலாம் அப்படியே போயிடலாம் அப்படின்னா. ஆனால் எனக்கு என்னமோ இன்ஸ்டிங்ஸு இல்லை இது ஒர்க் ஆகும் அப்படின்னு தோணுச்சு. ஸோ அதனால் அதை வச்சு போனோம். ஸோ நிறைய பேருக்கு அது தெரியாது, தனியாகவே ஒர்க் அவுட் ஆகிருக்கு. ஏன்னா ஏன் சொல்கிறேன்னா இங்கே ஐயோ எனக்கு ரிவீல் ஆகிடுமோ ஸ்பாயிலர் ப்ராப்ளம்ஸாக இருக்குது. ஏன்னா இங்கே ஒரு கதை இங்கே ஒரு கதை, இந்த 4 கதை இந்த கதையோட கனெக்ட் பண்ணும்போது இங்கே நடக்கிறது 4 கதை நடக்கிறது இங்கே ஒருத்தனுக்கு ரியல் லைஃப்ல இம்பாக்ட் ஆகுது. அவன் வந்து அந்த படம் பண்ணுறதுக்காக மட்டும் அதை பண்ணலை, இன்னொரு காரணத்துக்காகவும் பண்ணுறான்றது இந்த இடத்துல அந்த ஸ்க்ரீன் பிளே ரொம்ப அழகாக. தேங்க்யூ. அண்ட் இன்னொரு முக்கியமான கேள்வி என்னன்னா, மீடியாவில் இருந்த விக்னேஷ் கார்த்திக்னால தான் இந்த மாதிரி யோசிக்க முடியும் அப்படின்ற ஒரு தாட். என்ன இந்த படம் ஒன்று நான் பண்ணுறேன், இந்த படத்தில் 4 கதை இருக்குது, இந்த படம் பார்த்துட்டு வெளியே வர ரிவ்யூவர்ஸாக இருக்கட்டும் மீடியாவாக இருக்கட்டும் என்னென்ன கேள்வி கேட்க போகிறானுங்கன்றது முன்னாடி யோகிச்சிட்டாரு விக்னேஷ் கார்த்திக். யோகிச்சதுக்கு அப்புறமா இதுக்கான பதில் நான் படத்திலே கொடுக்குறேன்டா, வெளியே இன்டர்வியூல உட்கார வச்சு இப்படிலாம் கேட்காதீங்க கேள்வி அப்படின்னு சொல்லிட்டு. ட்ரெய்லருக்கு ஏன் அவ்வளோ நெகட்டிவ்ஸ் ஆன்சர் படத்தில் இருக்குது. குழந்தைய வச்சு படம் எடுக்கிறீங்க, குழந்தைகிட்ட எப்படி ஹார்ம்ஃபுல்லான வேர்ட்ஸ் படத்தில், அதுக்கான ஆன்சர் படத்தில் இருக்கு. இவன் ஏன் அதை பண்ணா, அவன் ஏன் அதை பண்ணா, மல்டிபிள் லாஜிக்கல் கொஸ்டின்ஸ் எல்லாத்துக்குமே படத்தில் ஆன்சர் இருக்கு. ஸோ இதுக்கு மீடியாவில் ஒர்க் பண்ண விக்னேஷ் கார்த்திக் உள்ள வந்தாரா, அது எப்படி அந்த திங்கிங்? அதுதான் காரணமாலாம் எனக்கு தெரியல. ஆனால் அந்த குழந்தை மேட்ரு வந்து அதை எழுதி முடிக்கும் போது பயங்கர இதுவாக எழுதி முடிச்சிட்டேன். ஆனால் அது பண்ணலாம் அப்படின்னும் போது எனக்கே கேள்வி, இது எப்படி நம்ம என்ன தப்புன்னு சொல்கிறோமோ அதே தான் நம்ம பண்ண போகிறோம். கண்டிப்பாக இது ஒரு மிகப்பெரிய கேள்வியாக ரைஸ் ஆகும். என் எத்திக்கலாகவும் அது கரெக்ட் கிடையாது. நாம் ஒரு குழந்தைய அப்படி பண்ணவே முடியாதுல்ல, அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் போது அப்போது ஓகே குழந்தை மாதிரி டப் பண்ணுறவங்களாம் இருக்காங்க, அவங்கள வச்சு பண்ணிடலாம் அப்படின்ற ஒரு டிஸ்கஷன் வந்தது. என் ஃப்ரெண்ட்ஸும் ஒரு சில பேர் குழந்தை மாதிரி பேசுகிற ஆட்கள்லாம் இருக்காங்க, தெரியும் எனக்கு. ஸோ அப்படின்னா ஓகே இது பாசிபிள் தான் அப்படின்ட்டு அங்கே அது டிசைட் பண்ணது தான். இந்த டயலாகெல்லாம் கடைசியாக அந்த ட்ரெய்லர் ரிலீஸ்க்கு அப்புறம் ஆட் பண்ணது.
ட்ரெய்லர் ரிலீஸ்க்கு அப்புறம் திட்டினாங்கல்ல, அது அந்த நான் இப்போல்லாம் நெகட்டிவாக இருந்தால் தானே அது கடைசியாக ஃபைனல் அவுட் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு நிமிஷம் ஒரு டயலாக் ஆட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியாக ஆட் பண்ணது. அண்ட் இன்னொரு பக்கம் உங்களோட ஐடியாலஜி எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது ப்ரோ. ஏன்னா நான் எந்த கதை அதை ஸ்டோரி டெல்லர் நான் கதை சொல்லும்போது எங்கேயுமே நான் வந்து எத்திக்கலி அண்ட் பொலிட்டிக்கலி தப்பு பண்ணிடக்கூடாது. இந்த சென்சிபிலிட்டிக்கான காரணம் எங்கிருந்து வந்தது இந்த ஐடியாலஜி? அதுலேயுமே ஒரு சின்ன அது ஜென்ரலாகவே அப்படிதான் இல்லை, நம்ம தப்பாக எதுவும் சொல்லிடக்கூடாதுன்றதுல ரொம்ப காஷியஸாக பண்ணுறது தான். அதுலேயுமே ஒரு சின்ன இடத்துல எனக்கு ஒரு டவுட்டுன்னு சொல்ல முடியாது, அது எத்திக்கலி தப்பாக கன்வே ஆயிருமோன்ற ஒரு டவுட் இருந்தது. இந்த அவங்க அம்மா அபிராமி சொல்லுவாங்கல்ல, நான் ஒரு லெஸ்பியன்னு சொல்லி முடிச்சு அதுக்கு இது பரவாயில்லன்னு தோணும்ல, அதுக்கு இது பரவாயில்லன்னு நான் சொல்லவே இல்லை. இது டீக்ரேட் பண்ற மாதிரி இருந்துடக்கூடாதுன்னு. அது அப்படி இருந்துருமோ, தப்பா கன்வே ஆயிருமோன்ற. ஆனா இது வரைக்கும் கன்வே ஆகலை. இதுக்கப்புறம் யாருக்காவது கன்வே ஆச்சுன்னா அதுக்கு இப்போ நான் பதில் சொல்லிடுறேன். அதுக்கு இது பெட்டர் அப்படின்னு நான் சொல்லவே இல்லை. அவங்க அப்பா அம்மாவுக்கு அப்படி தோணும், ஏன்னா அவங்க ஒரு வில்லேஜ்ல இருந்து வந்த ஒரு பேரண்ட்ஸ், அவங்களுக்கு அது அப்படி தோணுன்றதுக்காக தான் அந்த டயலாக் டீமுக்குள்ளேயே நிறைய டிஸ்கஷன்ஸ் வந்திருக்கு, அது வைக்கலாமா வேணாமா அப்படின்ட்டுலாம். ஸோ எதுக்கு இதை சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும் நம்ம ஒரு ஃபிலிம் மேக்கராக நம்ம ஒரு படத்தை ப்ரெசென்ட் பண்ணும்போது அவ்வளோ ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா படங்கள் தான் ஒருத்தன் பார்த்துட்டு அவன் எது கரெக்ட் எது தப்புன்றது அவன் படத்தை பார்த்து தான் டிசைடே பண்ணுறான். சின்ன வயசில் நம்ம வந்து குண்டா இருக்கிற ஒருத்தனை, முடி இல்லாத ஒருத்தனை வந்து டே கோம்டி தலையா அப்படின்னு சொல்கிறது பார்த்து தான் நம்ம வளர்ந்து வரும்போது நம்ம ஃப்ரெண்டை வந்து கோம்டி தலையான்னு சொல்லுவோம். ஒருத்தனை பார்த்து டே அண்டா அப்படின்னு ஒருத்தன் சொல்கிறான், படத்தை பார்த்து தான் நம்ம அதை சொல்கிறோம். டிரான்ஸ்ஜெண்டர்ஸை கலாய்க்கிறதே படத்தை பார்த்து தான் நம்ம இது பண்ணியிருக்கோம், வளர்ந்துருக்கோம். ஆமாம், அப்படி இருக்கும். ஏன் நானும் கலாய்ச்சிருக்கேன் சின்ன வயசுல, நமக்கு தெரியாத விஷயத்துல நம்மளும் காலேஜ் சென்சிபிள் திங்கிங் கிடையாது. ஆமாம் ஆமாம், படத்துல என்ன இருக்கோ அதை நம்ம அப்படியே ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கோம். ரஜினி சார் வந்து அதான் முன்னாடி இன்டர்வியூஸ்ல சொன்னதுதான், பொம்பளைனா இப்படிதான் இருக்கணும் அப்படின்றத நம்ம கைத்தட்டி விசில் அடிச்சு பார்த்துருக்கோம்ல. நான் சிவகாசியில தளபதி வந்து என்ன சேலையும் காணும் உள்பாவாடையும் காணும் வெறும் ஜட்டியோட நிற்கிறேன் அப்படின்னு அசினேன் எவ்வாறு அப்படின்ட்டு எக்கச்சக்கமாக பேசுவார். அதெல்லாம் நான் அப்பா செல்றைய சதற விட்டு என்ஜாய் பண்ணியிருக்கேன். ஆனால் இப்போ யோசிக்கும் போது அது கரெக்ட் இல்லை. அப்படின்னா ஹவு ரெஸ்பான்சிபிள் வி ஹாவ் டு பி ஆஸ் அ ஃபிலிம் மேக்கர் அப்படின்ற ஒரு விஷயம். ஏன்னா அதை பார்த்து தான் அவங்க டியூனே ஆறாங்கல்ல. ஸோ அதனால ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும் அது கரெக்டாக இருக்கணும். எதுவும் நம்ம சைடில் நம்ம தப்பாக ஒரு விஷயத்த சொல்லிடக்கூடாது அப்படின்றதுல உச்சக்கட்ட காஷியஸாக இருக்குது. ஏன்னா என் மொதல் படம் ஏண்டா தலையில வைக்கல நிறைய தப்பான விஷயங்கள் இருக்கும், அதில் பாடி ஷேமிங் இருக்கும். அந்த படத்தை பற்றி நான் இருக்கிறதுலேயே ரிக்ரெட் பண்ணுற ஒரு படம் லைஃப்லேயே அதுதான். அது சுத்தமாக ஒரு மெச்சூரிட்டியே இல்லாமல் பண்ண ஒரு விஷயம். அதை நான் உடைக்கிறதுக்கே அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கேன். பட் அதான் அதில் நான் அவ்வளோ தப்பு பண்ணியிருப்பேன். அதெல்லாம் வாழ்க்கையில் இதுக்கப்புறம் எந்த ஒரு கார்னருக்கு போனாலுமே அதை பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு ஜோன் தான். அண்ட் இன்னொரு பக்கம் எடுத்து பார்க்கும்போது இந்த படம் நிறைய பேர் கனெக்ட் ஆகிறதுக்கான காரணமாக இருக்கிறது உங்களோட ஐடியாலஜிஸ் அண்ட் ஸ்டோரி டெல்லிங். படத்தில் பார்க்கும்போது அடியலையும் சரி இதுலேயுமே சரி நம்ம யதார்த்தமாக பேசுகிற விஷயங்கள் படத்தில் இருக்குது. நான் எப்படி சொல்கிறேன்னா, நம்ம பசங்களுக்குள்ளே பேசுவேன் சின்ன வயசில் ஸ்கூலில் இருக்கும்போது, மச்சான் ஒரு நாள் நீ சூப்பர்மேன் ஆகிட்டு என்னடா பண்ணுவேன், ஒரு நாள் பேட்மேன் ஆகிட்டு என்னடா பண்ணுவேன் அப்படிங்கும்போது அதுதான் ஐடியாலஜியாக படத்தில் இருக்குது. அப்போ அடியல் எடுத்துக்கிட்டிங்கன்னா திடீர்னு ஒரு பேரல் யூனிவர்ஸ், ஹுண்டாய் கம்பெனியில் டூத் பேஸ்ட் கிரியேட் பண்ண எப்படி இருக்கும் அந்த தாட் ப்ராசஸ். இங்கே இந்த படத்தில் வந்து புருஷன் தாலி கட்டிக்கிட்டே எப்படி இருக்கும், ரோல்ஸ் பேப்பர் தான் எப்படி இருக்கும், நம்ம டே டு டே யதார்த்தமாக பேசுறது அது ஸ்க்ரீனில் இருக்குது. இந்த தாட் எப்படி வருது உங்களுக்கு ஃபர்ஸ்ட்? அதுதான் அந்த வியர்டான தாட்ஸ் தான். நான் சார் நான் இன்விசிபிளாக இருந்தால் என்னெல்லாம் பண்ண வாய்ப்பு இருக்குது அப்படி ஒரு எல்லாருமே அதை யோசிச்சிருப்போம்ல. நான் அப்போ இந்த டைமில் யோசிச்சிருக்கேன்னா அப்போ ஒன் சைட் லவ். இன்விசிபிளாக இருந்தால் இப்போ என் கேர்ள் ஃப்ரெண்ட் கிடையாது, அப்போ ஒன் சைட் லவ். இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கான்னு போய் பார்க்கலாம்ல அப்படிலாம் யோசிப்போம்ல ரேண்டமாக. இந்த மாதிரி ரேண்டம் ஏதோ இந்த கமெண்ட்ல வந்த மாதிரி தான், திஸ் கை ஹஸ் மேட் அ ஃபிலிம் அவுட் ஆஃப் ரேண்டம் 3 AM weird thoughts கிட்டத்தட்ட. ஆனால் நான் காலையில் 10 AM இப்படிதான் யோசிப்பேன், அதான் பிரச்சனை. 3 AM மட்டும் கிடையாது. ஸோ 24/7 வியர்ட் தாட்ஸ் இருக்கிறதுனால அந்த ஐடியாஸில் வர்றது தான். ஸோ எல்லாமே அதான் திட்டமிரண்டும் அந்த மாதிரி ஒரு ஜோன் தான், ஐடியாவும் அந்த மாதிரி ஒரு ஜோன் தான், இதுவும் அந்த மாதிரி ஒரு ஜோன் தான். அண்ட் இன்னொரு பக்கம் இந்த பேரலல் ஸ்டோரி டெல்லிங் த டஃபஸ்ட் ஜாப் இன் சினிமா. என்ன ஆஸ் அ வியூவராக நான் பார்க்குறேன். என்னன்னா கிரியேட்டர் தாண்டி எனக்கு அந்த படத்தில் எங்கேயாவது ஒரு லீனியராக மாறி போயிடுச்சுன்னா கூட எனக்கு அந்த பேரலல் ஸ்டோரி டெல்லிங்கோட கதை கனெக்ட் புரியாமல் போயிடும். ஸோ அது ரொம்ப அழகாக இங்கே நீங்கள் ஹேண்டில் பண்ணியிருக்கீங்க. ஒரு பக்கம் இந்த 4 கதை தனித்தனியாகவும் போகணும், அந்த 4 கதையுமே இந்த கட் பண்ணி இந்த ப்ரொடக்ஷன்ல நரேஷன் சீக்வன்ஸ் வரும்போது கனெக்டடாகவும் இருக்கணும். இந்த பேலன்ஸ் எப்படி பண்றீங்க, எப்படி எழுதுறீங்க? அது இல்லை, எனக்கு அது இந்த அளவுக்கு ஒர்க் ஆகும்னு உண்மையாகவே நினைக்கல. எனக்கு அதில் ஒரு சின்ன டவுட் இருந்தது தான். அது தனி கதையாக போயிடும், இது தனித்தனி கதைகளாக இருக்கும். அது அங்கேருந்து அங்கே ஒரு எமோஷன் இருந்திருக்கும் அந்த கதையில, டப்புன்னு வந்து இங்கே ஒரு விஷயம் வேறு நடந்துட்டு இருக்கு. அங்கேருந்து அவங்க உடனே ஜம்ப் ஆகி இந்த எமோஷன் கூட கனெக்ட் ஆகி ட்ராவல் பண்ணிட்டு மறுபடியும் அங்கே இது எப்படி இருக்கும்னு தெரில. ஆனால் நமக்கு வேற வழியும் இல்லை, இதுதான் இருக்கிற ஒரே ஆப்ஷன். அதனால பரவாயில்ல அப்படின்ட்டு பண்ணிட்டோம். ஸோ நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல இந்த அளவுக்கு அது கனெக்ட் ஆகி
அது பயங்கரமா கனெக்ட் ஆனா மட்டும்தான் கடைசி சீன்ல நான் வந்து அவரு சொன்னோன்னா மாப்பிள்ள அப்படின்னு ஒரு கத்தும்போது பிளாஸ்ட் அதுல அது ஃபுல் இதோட கனெக்ட் ஆனா மட்டும்தான் அங்க அந்த ஹியூமரே ஒர்க் ஆகும். இல்லைன்னா அது அப்படியே போயிரும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அது சூப்பரா ஒர்க் ஆயிருச்சு. அது எனக்கே சர்ப்ரைஸ் தான் கொஞ்சம். அண்ட் இப்போ ஒரு செக்மெண்ட் ப்ரோ என்னன்னா போல்ட் கொஸ்டின்ஸ் சென்சிபிள் ஆன்சர்ஸ். இதுதான் எனக்கு படத்துல இருந்து நான் கேட்கணும்னு நினைக்கிறேன் போல்ட் கொஸ்டின்ஸ். இது நான் எப்படி உங்கள்கிட்ட முன் வைப்பேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப லேமா அந்த நீங்க சொல்ற அந்த சி கிளாஸ் திங்கிங் எபிலிட்டி தான் அந்த கேள்வி நான் உங்கள்கிட்ட முன் வைப்பேன். அதுக்கான ஹானஸ்டான பதில் நீங்க என்னன்னா ஃபர்ஸ்ட் உங்களோட ஃபர்ஸ்ட் அந்த 4 ஸ்டோரியோட ஃபர்ஸ்ட் ஸ்டோரியில இருந்தே போகலாம். அந்த பொண்ணுங்க வீட்டுக்கு போறது இல்லை, ரொம்ப வருஷம் ஆச்சு, அவங்க வீட்டில் ராணியாவே இருந்தாங்க, நம்ம வீட்டில் ராணி மாறி தான் இருக்காங்க. இன்னைக்கு இருக்க காலகட்டத்தில் அதெல்லாம் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? அப்புறம் படத்துல எதுக்கு அந்த மாதிரியான ஒரு தாட்ஸ் கொண்டு இன்டெல்ஜ் பண்றேன்? ப்ரிடாமினெண்ட்டாக அப்படி தானே இருக்கு. இப்போ நீங்களே கல்யாணம் பண்ணுறீங்கன்னு வைங்களேன், ஃபியூச்சரில் கல்யாணம் பண்ணிட்டு ஒய்ஃப் வீட்டில் போய் இருக்கலாம் அப்படின்னு நினைப்பீங்களா? கிடையாது. நேச்சுரலி கல்யாணம் பண்ணிட்டு ஒய்ஃப் உங்கள் வீட்டுக்கு வந்து இருக்கிறது. இல்லை அவங்க வேறு வேறு ஊர்களில் இருக்காங்க, நீங்கள் சென்னை வரீங்கன்னா சேர்ந்து இங்கே ஒரு வீட்டில் இருப்பீங்க. பட் பிரதானமான தாட் ப்ராசஸே கல்யாணம் பண்ணிட்டு ஒரு பொண்ணு பையன் வீட்டுக்கு வரணுன்றது தான் தாட்டாகவே இருக்குல்ல. அதுக்கப்புறம் அவங்க பிரச்சனையாகி தனி கொடுத்துடும் போகிறாங்களா, அதெல்லாம் 2ஆம் பட்சம். பட் ஒரு கல்யாணத்தோட முறையாகவே ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணிட்டு பையன் வீட்டுக்கு தான் வரணும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல. அது ஏன் அப்படின்னு கொஸ்டின் பண்ணுறது அது எனக்குள்ளே எழுந்த கேள்வி. ஏன் இப்படி, ஏன் அப்படி தான் இருக்கணும், எவன் இந்த ரோலை போட்டான் அப்படின்ற ஒரு கொஸ்டினிங் தான் அது. அண்ட் இன்னொரு பக்கம் அந்த வேலை வாங்குற சீக்வன்ஸ், ஆதித்யா பாஸ்கர் வேலை வாங்குற சீக்வன்ஸ், இது இன்னும் நடக்குதுன்னு நினைக்கிறீங்களா எல்லார் வீட்லையும்? நான் வந்து பயங்கர முற்போக்குவாதி, பயங்கர ஓப்பன் மைண்டடு, ப்ராட் மைண்டடு எல்லாமே. தாலி நானும் கட்டியிருக்கேன், ஒய்ஃபும் 2 பேருமே அந்த படத்தில் என்ன சொன்னமோ அதான் பண்ணியிருக்கோம். ஆனால் இப்போவும் வீட்டில் வந்து எனக்கு சமையல் பண்ண தெரியாது. ஏதாவதுன்னா அம்மா பண்ணுவாங்க, ஒய்ஃப் பண்ணுவாங்க. இப்போ நான் வந்து சாப்பிட்டு பிளேட் வந்து வாஷ் பண்ணணும்னு தான் நினப்பேன், ஓகேவா. ஆனால் சோம்பேறித்தனத்தினால சில நேரங்களில் வாஷ் பண்ண மாட்டேன். நான் சாப்பிட்டேன்னா என் தட்டை மட்டுமாவது வாஷ் பண்ணிக்கணும் அப்படின்னு. நான் மற்ற தட்டெலாம் நான் கழுவ மாட்டேன். அதெல்லாம் அம்மா கழுவுறாங்க, இல்லைனா அவங்க கழுவுறாங்கல்ல. இது இவ்வளோ ப்ராட் மைண்டடாக இருக்கிற மேல் ஷாவனிசம் அப்படின்ற ஒரு விஷயமே கேவலமான ஒரு விஷயம் அப்படின்னு நினைக்கிறேன். நானே சோம்பேறித்தனம்ன்ற ஒரு பேரில் தான் நான் அதை பண்ணுறேன். ஆனால் நம்ம பேக் ஆஃப் த மைண்டில் நம்ம காலங்காலமாக இருந்த பேட்ரியார்கி ஃபீல்னால நமக்குள்ளே அது இருக்குல்ல. ஸோ ஏதோ ஒரு வகையில் பொண்ணுனா இப்படி தான் இருக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் இருந்துட்டு தான் இருக்குது. ஸோ அது மாறாதுன்னு நினைக்கிறேன். இந்த மேல் ஷாவனிசம் வந்து நம்மளே அறியாமல் நமக்கு நம்ம ஜீனில் ஊறிட்டு வந்திருக்கிற ஒரு விஷயம். ஏன்னா உங்கள் அப்பா, உங்கள் தாத்தா, உங்கள் தாத்தாக்கு தாத்தா எல்லாம் அப்படி தான் வந்திருப்பாங்க. ஸோ இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தான் மாறிட்டு இருக்கோம். இன்னும் நம்ம முழுசாக மாறுறதுக்கு இன்னொரு 2-3 ஜென்ரேஷன் ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ வந்துருச்சு, இப்போ ஆரம்பிச்சிருக்கு. ஆனால் இப்போ முழுசாக மாறல. இப்போ அங்கங்கே மாறிட்டு இருக்கு. இப்போ நிறைய பொண்ணுங்க ஏன் நான் ஒரு நாள் சமைச்சா நீ ஒரு நாள் சமை, அதெல்லாம் இப்போ இருக்குது. ஆனால் எவ்வளோ பர்சன்டேஜில் இருக்குது அப்படின்றது தான். முக்காவாசி இடங்கள்ல இப்பவும் அப்படிதான் இருக்கு. செகண்ட் பார்ட்ல இருந்து வர்றதுன்னா கோல்டன் ரூல்ஸ். அந்த கோல்டன் ரூல்ஸ்ல நமக்கு நிறைய விஷயங்கள் நடக்குது இல்லையா? அப்போ ஃபார் எக்ஸாம்பிள் லெஸ்பியன் நீங்க சொன்னது, அதுக்கான பதில் முன்னாடி சொல்லிட்டு கேள்வியை எடுத்து வச்சிருந்தேன். அண்ட் இந்த அண்ணன் தங்கச்சி அந்த மாதிரி விஷயங்கள் திரும்ப நடக்குது இல்லையா? இது எங்கேயாவது நீங்க பார்த்தனால அந்த தாக்கத்தினால உள்ள வச்சதா, இல்ல ஜஸ்ட் ஃபிக்ஷனல்? ஜஸ்ட் நடந்திருக்கு. ஆனா அதுக்கான பதில் வந்து ஆக்சுவலி இது கிளைமாக்ஸ் கிடையாது. இப்போ நீங்கள் பார்க்குற வெர்ஷன் வந்து படம் 15 மினிட்ஸ் தான் இருக்குது. ஒரிஜினல் படம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 27-28 மினிட்ஸ் இருக்கும். நிறைய சென்சாரில் போயிடுச்சு. அந்த படத்தோட கிளைமேக்ஸே ஒரு பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கிளைமேக்ஸ். ஓகே, ரிவீல் பண்ணலாமா அதெல்லாம், இல்ல டெலிட்டட் வீடியோ மாதிரி? அதான் ஓடிடி வெர்ஷனில் அது பண்ணலான்ற ஒரு ஐடியா இருக்குது. ஸோ அந்த கிளைமேக்ஸ் வந்து பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அந்த கிளைமேக்ஸ்லேருந்து தான் இந்த கதையே பேக்வேர்டாக வந்தது. ஸோ இப்படி இருக்குது, இது ஏன் ஆமால அப்படின்ட்டு அப்போ இப்படி ஒன்று பண்ணலாம் அப்படின்ட்டு அங்கேருந்து ரிவர்ஸில் பண்ண ஸ்கிரிப்ட் தான் அது. ஓகே. ஸோ அதான் இதுக்கு பதில் வந்து நான் அந்த கிளைமேக்ஸ் இது பண்ணாதான். அந்த கிளைமேக்ஸ் பற்றி பேசும்போது தான் இப்படி நடந்திருக்கு உண்மையாக சில பேருக்கு அப்படின்ற டிஸ்கஷன் வந்தது. அப்போ அவங்களுமே இதை டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க, நாம் இப்படி பண்ணலாம்ல அப்படின்னு டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை தான் அந்த கிளைமேக்ஸ் கொஸ்டின் பண்ணோம். ஸோ என்னால் இது தெளிவாக பதில் சொல்ல முடியல. கிளைமேக்ஸ் அதை பார்த்ததுக்கப்புறம் நம்ம பேசுவோம், ஓடிடி வெர்ஷன் பார்த்து. ஸோ இந்த படத்தை நீங்கள் கிளியர் கட்டாக இதுதான் என்னோட ஐடியாலஜி, இது வந்து இவ்வளோ ஏன் பார்க்குறீங்க, இது இந்த ஆங்கிளில் பாருங்கன்றது தான் கிரியேட் பண்ணுறதுக்காக எடுத்த படம். இந்த செகண்ட் பார்ட் நான் சொல்கிறேன், இது அந்த கன்வேயல் சி சென்டருக்கு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? அதான் இருக்காது தான். இப்போது எப்படி சொல்கிறது, இப்போது உங்கள் வீட்டில் வந்து ஒரு பயங்கர பேடான ஒரு பேடுன்னு நான் எதை வச்சு சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு பயங்கர பேக்வேர்ட் தாட்டோட வீட்டில் வந்து அதான் அகைன் ஆணாதிக்கத்துக்கே போகிறான்னு வைங்களேன். ஒய்ஃப் தான் இதை பண்ணணும், நான் ஒய்ஃப் அடிக்கிற ஒரு ஹஸ்பண்டோ ஏதோ அந்த மாதிரி இருக்காருன்னு வைங்களேன். அவர்கிட்ட போய் இதெல்லாம் தப்பு அப்படின்னு நீங்கள் கன்வே பண்ணிங்கன்னா அவர் ஏற்றுப்பாரா? அவர் ஏற்றுக்க மாட்டாருன்றதுக்காக நீங்கள் அதை சொல்லக்கூடாதுன்னு கிடையாது. இல்லை, நீங்கள் சொல்கிற மாதிரி த சோ கால் சி சென்டர் அவங்களுக்கு இது கன்வே ஆகுமான்னு கேட்டிங்கன்னா, அவங்களுக்கு கன்வே ஆகக்கூடாதுன்றதுக்காக நான் அதை சொல்லாமல் இருக்க முடியாதுல்ல.
நான் என்ன சொல்லணும்னு நினைக்கிறேனோ அதை சொல்லணும்னு நினைக்கிறேன். அதை நீ புரிஞ்சு ஏற்றுக்கிட்டு மாறணுன்றதான் ஐடியா. மாறல வாட் எவர் இட் இஸ். உனக்கு ஒரு தாட் கிரியேட் பண்ணால் கூட ஓகே தான். பட் ஐ கேனாட் டெலிவர் வாட் யூ வாண்ட். இல்லை, ஐ ஷுட் டெலிவர் வாட் இஸ் ரைட். அண்ட் தேர்ட் ஃபிலிம் வருதுன்னா அதில் காட்டின ஒரு விஷயம், அந்த லீட் கேரக்டருக்கு வீட்டில் பிரச்சனை, ஃபினான்ஷியல் ப்ராப்ளம், சம் ப்ராப்ளம்ஸ். அது உங்களுக்கும் இருக்கும், எனக்கும் இருக்கும், இங்கே இருக்க எல்லாருக்குமே இருக்கும். ஸோ எல்லாருமே அந்த துறையை தான் தேர்ந்தெடுக்கிறாங்களா அப்படின்ற கேள்வி. ஐயோ, இப்படி கேட்டா இல்லை, அதனால தான் அந்த கேள்வி என்னன்னா பிக் கொஸ்டின் சென்சிபிள் ஆன்சர்ஸ். ரைட். ஓகே, அதுதான். அது அப்படி கிடையாது. அந்த கதையில் அவனோட கேரக்டரைசேஷன் இதுதான் அப்படின்றது பயங்கர போல்டாக எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்காக தான். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஃபர்ஸ்ட் சீன்லேயே பண்ணுற மாதிரி தான் இவன் வந்து அங்கே நான் லவ் பண்ணுறேன் சார், அவனை விட்டு நான் போக மாட்டேன் அப்படின்னு அடுத்த ஷாட்டில் அவன் வந்து யாரோ ஒரு பொண்ணு ஃபோட்டோவை பார்த்து பண்ணிருப்பான். கிட்டத்தட்ட ஒரு ஷாட்லேயே அவன் யாருன்றத ஒருத்தர் லவ் பண்ணிருக்கான், அவன் லவர் தான் இவன். ஒரு ஷாட்லேயே அவன் வேற ஒரு பொண்ணை பார்த்து அப்போ இவன் எப்படிப்பட்டவனா இருப்பான் அப்படின்றது அங்கேயே கன்வே பண்ணிடணும். அங்கேருந்து அடுத்த சீன்லேயே அவன் லவ் வேற லஸ்ட் வேற அப்படின்னு பேசுறான். ஓகே, இவன் லவ் பண்ணிருக்கான், ஆனால் இவன் லஸ்ட் அப்படின்ற ஒரு பேரில் அதை கன்வே பண்ணுறதுக்கு தான். அங்கேருந்து இந்த மேட்டர்லாம் அப்படி இருந்தால் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அப்படின்றதுக்காக பண்ணதான். அப்படி சொன்னாதான் கிளைமேக்ஸில் அவங்க பேசும்போது இன்னும் அது பயங்கரமாக ஒர்க் ஆகும். மற்றபடி வெறும்னா ஒரு அஃபேரில் இருக்கான் இல்லை, அது ஒரு ரொம்ப கிளீஷேவான ஒரு ஜோனுக்கு போயிருக்கும்ல. எக்ஸாக்ட்லி. அவன் இப்படி போய் அங்கே போய் உள்ள திறந்தோடனே உள்ள ஒரு கேரக்டர் பார்க்குறான்ல, அதுதான் பயங்கர பிளாஸ்ட். அகைன் அந்த கதையிலேயே நான் சொல்லியிருப்பேன் ப்ரொடியூசர் கிட்ட பேசும்போது, உள்ள ஒரு அவங்க அப்பாவை வேற யாரு கூட பார்த்துருந்தா இந்த அளவுக்கு ஷாக் ஆயிருப்பானா? ஷாக் ஆயிருப்பான், இந்த அளவுக்கு ஆயிருக்க மாட்டான் அப்படின்றது அதான் அங்கே சொல்கிற கருத்து தான். இது எல்லாமே சேர்த்து சொல்லணுன்றதுக்காக பண்ணதுதான். அதுலயுமே ஒரு செம்மையான ஒரு விஷயம் வச்சிருந்தீங்க. நான் போட்டோ எடுத்து வச்சேன் படம் பார்க்கும்போது. A true relationship is two imperfect people refusing to give up on each other. அது ரொம்ப அழகா ஆப்டா இருந்துச்சு. அடுத்தது கடைசியா ஃபைனலா எடுத்த அந்த படம், அந்த படத்துல இன்னைக்கு இருக்க மீடியா, டெலிவிஷன், ரியாலிட்டி ஷோஸ் ப்ரிடாமினண்டா சைல்டு வச்சு ஷோ பண்றது இருக்கதான் செய்யுது. பட் ஹேட்ரட், ஹார்ம்ஃபுல் செக்ஷுவல் தாட்ஸ், சைல்டு அபியூஸ் மாதிரியான விஷயங்கள்ல எல்லா சேனலும் பண்றாங்களா, இல்லை ப்ரிடாமினன்ட்லி ஏதாவது சேனல்ஸ் இன்னும் பண்றாங்களா? கண்டிப்பா இந்த டபுள் மீனிங் டயலாக்ஸ் பேச வைக்கிறது, குழந்தைங்கள ஓகே வயசுக்கு மீறின விஷயங்களை பேச வைக்கிறது. அங்க ஒரு பிளே ஒன்று நடக்கும்ல ஒரு குழந்தைக்கும், அதெல்லாம் ரொம்ப இரிட்டேட்டிங்காக இருக்கும். ஆமாம், ஓகே. நீங்கள் ஷோஸ் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும், யூடியூப் லிங்க்ஸ் பார்த்தீங்கன்னா இல்லை லிங்க்ஸ் பார்த்தீங்கனாலே தெரியும். அதை தாண்டி அங்கே அந்த குழந்தை விடிய ஷூட் பண்ணுறது, அந்த குழந்தையோட பெர்மிஷனே இல்லாமல், ஏன்னா அந்த குழந்தைக்கு அது தெரியவே தெரியாது. ஐ எம் பீயிங் எக்ஸ்ப்ளாய்டட்ன்றது இப்போ நமக்கு தெரியும். இப்போ நீங்கள் ஒரு ஆஃபீஸில் உங்களை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறாங்கன்னு தெரியும், அந்த குழந்தைக்கு அது தெரியவே தெரியாது. அது இன்னும் எவ்வளோ பேடு அப்படின்றது தான். விடிய அண்ட் அதை தாண்டி ரிஹர்சல்ன்ற பேரில் ஒரு 3-4 நாள் இல்லை ஒரு வாரம் அடித்து காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் டார்ச்சர் பண்ணி, அங்கே அப்படியே அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக அங்கே வந்து அந்த அம்மாக்கள் அவங்கெல்லாம் இருப்பாங்களே, அவங்க இந்த டைரக்டர் கிட்ட ஒரு குட் புக்ஸில் இருக்கிறதுக்கு அப்போவே அந்த குழந்தைய டியூன் பண்ணுறது. அந்த குழந்தைய வந்து நான் வந்தோடனே பேசுவாங்க, சார் எப்படி சார் இருக்கீங்க, சாப்பிட்டீங்க, உங்கள் வயசுக்கு என்ன பேசணுமோ அதுதான் பேசணும்ல. ஒரு குழந்தை இப்போ உங்கள் வீட்டுக்கு போகிறீங்க, போகணுன்னா அந்த குழந்தை வந்து சார் அப்புறம் எப்படி உங்கள் ஷர்ட் நல்லா இருக்கு, இப்படிலாம் அந்த குழந்தை பேசாது. நேச்சுரலி அந்த குழந்தை உங்களை பார்த்தா வைக்கப்படும், என்ன பண்ணுமோ அதான் பண்ணுவோம். ஆனால் ஆமாம், வாட் எவர் இட் இஸ், இல்லை வேற ஏதோ ஜாலியாக அந்த குழந்தைத்தனமாக என்ன இருக்கோ அதை பேசலாம்ல. ஆனால் அங்கே வந்து டோட்டலாக அந்த குழந்தையவே மாற்றி யார்கிட்ட எப்படி பேசணும், அந்த குழந்தை ஜூஸ் கேட்கும் ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே. அதெல்லாம் ரொம்ப நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப காமெடியாக. ஐடியாலஜி வைஸே வந்து என்னன்னா, இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி டேரக்டர் வேலை போய் பேசு அப்படின் போது, எனக்கு ஒரு விஷயம் வேணும்னா நான் இந்த மாதிரி பண்ணி தான் நான் சம்பாதிக்க முடியுன்ற தாட்டே சின்ன வயசுல இன்ஃபியூஸ் பண்ணிடுறாங்களோ. ஆமாம், அவங்க சில பேர் அது நிறைய பேர் அதை தெரியாமலே பண்ணுறாங்களோ அப்படின்றதான். நிறைய பேருக்கு இதை பார்த்து தான் இது தப்புன்ற ரியலைசேஷன் கூட வரலாம். ஏன்னா அவங்க வெறும்னே குழந்தை பிறந்து கொஞ்ச நாள்லேயே சிங்கிங் கிளாஸ் காமிச்சிடணும், டான்ஸ் கிளாஸ் காமிச்சிடணும், குழந்தை இது பண்ண வைக்கலாம், இந்த ஷோவில் பாட வச்சிடணும், அது பண்ண இது பண்ணணும், அவ பாடுறா அந்த குழந்தை இந்த படத்துலேயே அது இருக்கும்ல. அவங்களாம் அந்த வயசில் என்ன பண்ணுறாங்க, அப்போ அந்த வயசில் பண்ணணும் அப்படின்றது தான். ஸோ அது அவங்களையே அறியாமல் கூட நிறைய பேர் பண்ணுறாங்க அப்படின்றது தான். கோயிங் பிஹைண்ட் ஃபேம், அது நாட் அட் த காஸ்ட் ஆஃப் அ கிட்ஸ் சைல்ட்ஹுட். இல்லை, எனக்கு இந்த செக்மெண்ட் ஒரு மாதிரி ரொம்ப சீரியஸாக போயிட்டு இருக்கு. நான் கடைசினா வாட் இஸ் ஃபெமினிசம் அக்கார்டிங் டு, ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு தாட் சொல்லிட்டு இருக்காங்க. ஃபெமினிசம் இப்போ தான் என்னன்றது எனக்கு தெரியல, அதனால ஐ டோன்ட் வாண்ட் டு கிவ் an explanation to what is feminism because I think nobody knows now. Everybody has a, என்ன புரிஞ்ச வரைக்கும் என்னோட ஐடியாலஜி ஃபெமினிசம் இஸ் ஈக்குவாலிட்டி. Exactly. I believe in equality. I believe in humanism. I'm a humanist ன்னு சொல்லலாம். ஏன்னா when you take a stand there always arises a domination. இப்போ நீங்கள் ஒரு சைட் சப்போர்ட் பண்ணும்போது யூ ஆர் பீங் பார்ஷியல் இல்லை. ஸோ வை பி பார்ஷியல், பி ஈக்குவல் டு எவ்ரிபடி அப்படின்றது தான். ஸோ
சூப்பர். நான் இந்த படம் ஃபெமினிஸ்டா பண்ணல, நான் ஒரு ஈக்குவலிஸ்டா தான் பண்ணியிருக்கேன். ஆனா அப்போவும் நான் வந்து பசங்க சைட்ல இருக்கிற நிறைய தப்பு தான் பேசியிருக்கேன். ஸோ அதுதான் பீயிங் ஈக்குவல் ஆர் பிலீவிங் இன் ஈக்குவாலிட்டி இஸ் பெட்டர் அப்படின்றது தான் என்னோட ஃபீல். நான் வந்து ஒரு பொண்ணு, ஒரு ரைட்டரு, அவங்க கிட்ட வந்து திஸ் வாஸ் லைக் 4-5 years பேக், எனக்கு ஒரு ஸ்கிரிப்டுக்கு வந்து ஃபீமேல் ரைட்டரோட பெர்ஸ்பெக்டிவ் இருந்தால் பெட்டராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒப்பீனியன்ஸ்க்கு சீன் எழுத சொல்லணும் அப்படின்ட்டு. அந்த நான் எழுதுறதை விட ஒரு பொண்ணு அந்த சீன் எழுதினா எனக்கு பெட்டராக இருக்கும். ஸோ ஐ வாஸ் சர்ச்சிங் ஃபார் ஃபீமேல் ரைட்டர்ஸ். அண்ட் ஒரு பொண்ணு அவங்க ரைட்டரு அப்படின்ற மாதிரி இருந்தது. ஃபேஸ்புக் போஸ்ட்லாம் பார்த்துருந்தேன். இப்போ தான் ஃபெமினிசம் ரிலேட்டடாக நிறைய போட்டாங்க. சரி ஓகே, வாட் எவர் இட் இஸ், ஃபீமேல் ரைட்டர் இஸ் வாட் ஐ வாஸ் லுக்கிங் ஃபார்ன்றதுனால அப்புறம் பேசினேன், கூப்பிட்டு மீட் பண்ணேன், எக்ஸ்பிளைன் பண்ணேன். எனக்கு வந்து அதான் நீங்கள் எப்போ எழுதி தர முடியும், நான் எழுதிட்டு சொல்கிறேன். சரி ஓகே. நான் ஜென்ரலாகவே பயங்கர க்யூரியஸ், ஓகேவா. ஏதாவது ஒன்றா இப்போ எடிட் அப்படின்னாலே, இப்போ நான் உங்கள் எடிட்டர்கிட்ட சொல்லிட்டு போகிறேன்னா நைட்டு கால் பண்ணி முத்து முடிஞ்சிருச்சா அப்படின்னு, அடுத்த நாள் காலம் முடிஞ்சிருச்சா. ஆனால் என்கிட்ட சொல்லிட்டு ஓகே அப்படின்ட்டு நான் அடுத்த நாள் ஈவினிங் பயங்கர ஃபார்முலா, ஏன்னா தப்பாக பயங்கர ஃபார்முலாக ஹாய் பேரை போட்டு இந்த மாதிரி லுக்கிங் ஃபார்வர்ட் சரி நீ அப்டேட் அவங்க சொல்கிறேன் அப்படின்னு. சரி ஓகே. அதுக்கப்புறம் அதுக்கடுத்த நாள் ஈவினிங் மறுபடியும் சரி ஓகே. ஏன்னா என்ன அப்டேட்னு தெரிஞ்சுக்கிறது அது அது எப்படி தப்பா இருக்கும், மறுபடியும் கேட்குறேன். பையனோட எக்ஸைட்மெண்ட். ஆமா மறுபடியும் பயங்கர டீசெண்டா பயங்கர ப்ரொஃபஷனலா அனுப்புறேன். அது ரிப்ளை வரல. பார்த்தா இன்னைக்கு நைட்டு ஃபேஸ்புக்ல ஒரு பெரிய போஸ்ட், ஃபுல் இங்கிலீஷ், pissed off with such male chauvinist directors. எனக்கா சரியான சிரிப்பு. என்ன பண்ணுவோம் நாம, சரி அங்க அவங்கள விட்டுருங்க, அங்க பொண்ணு வேணாம், அங்க ஒரு மேல் ரைட்டர் இருந்திருந்தாலும் நான் இன்னும் உரிமையா இன்னும் 4-5 வாட்டி எக்ஸ்ட்ரா தான் அவகிட்ட கேட்டிருப்பேன். கரெக்ட். நீங்க ஃபீமேல்ன்றதுனால ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்றதுனால நான் மொத்தமே 2 வாட்டி தான் இந்த ஸ்பான் ஆஃப் 3-4 days கேட்டிருக்கேன். அதே நீங்க வந்து இப்படி போடுறீங்க அப்படின்னா அதுக்கு ஃபெமினிசம்னு ஒரு ஷீல்டை வேற வச்சு. ஸோ அதான் இப்போ ஒரு போலீஸ் தப்பு பண்ணா அந்த போலீஸ் எல்லாரையும் சொல்ற மாதிரி இப்போ ஃபெமினிஸ்ட்ன்ற ஒரு பேர்ல ஒரு சில பேர் இப்படி பண்றதுனால ஓவராலாவே ஃபெமினிஸ்ட்னா இப்படி தானோன்ற ஒரு தாட் ப்ராசஸ் வந்துருது. அதனால ஐ பிலீவ் இன் ஈக்குவாலிட்டி, ஈக்குவலிசம் பேசுறது இஸ் பெட்டர் அப்படின்ற ஒரு ஃபீல் தான். அண்ட் இந்த செக்மெண்ட் முடிஞ்சிச்சு. இந்த செக்மெண்ட்டுக்கான கேள்விகள் ஏன் டைரக்டா உங்ககிட்ட வைக்கணும்னு நினைச்சேன்னா, படம் பார்த்துட்டு வெளியே வரவங்க கேட்கக்கூடிய நார்மலான கேள்வி, இதை ஏன்டா கேட்டுக்கிட்டே இருக்கீங்க, அதுக்கு பதில் கொடுத்தாச்சுரா அப்படின்றதுக்காக இந்த இது. அண்ட் ஒவ்வொரு டைரக்டர்ஸோட படம் ஒவ்வொரு விஷயங்களை பேசும். ஃபார் எக்ஸாம்பிள் ரஞ்சித் சாரோட படம் வந்து ஒடுக்கப்பட்டவங்களை பற்றி பேசுறது, உரிமையை பற்றி எடுக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் வந்துட்டே இருக்கு அவரோட ஒரு ஐடியாலஜி. ஸோ உங்களோட படம் எதை பேசும்? அப்படி இல்லை, ஐ வாண்ட் டு பி a versatile filmmaker தான். இப்போ திட்டமிரட்டு was a mystery drama which had a twist to it with a social element to it. Adiye was an out and out fun sci-fi romance film with a lot of commercial elements to it. ஆமாம். அண்ட் அதான் அது ஒரு டோட்டல் வேறு ஜோன். இது டோட்டலாக இந்த யோர் ஷேம்ஃபுல்லி ஜோனில் ஒரு பயங்கர ஹார்ட் ஹிட்டிங், குவர்க்கி, ஒரு மாதிரி ஒரு சோஷியல் ஓரியன்ட். அடுத்து ஐ ஹாவ் அ பியூட்டிஃபுல் லவ் ஸ்டோரி, அண்ட் அவுட் அண்ட் அவுட் பியூட்டிஃபுல் லவ் ஸ்டோரி விச் ஐ ஆல்வேஸ் வாண்டட் டு டூ. அதை தாண்டி ஒரு ஃபேண்டசி காமெடி இருக்குது. ஸோ அதான் வேரியஸ் ஜானர்ஸ் தான் இருக்குது. ஸோ ஐ வாண்ட் டு பி த என்ன சொல்கிறது at the best a versatile filmmaker. And to be very honest, very big fan of your craft and work and art. நீங்க பண்றது எல்லாமே you're excelling in it, and all the very best for your upcoming projects and films as well. இந்த படம் எங்களுக்கு கொண்டு வந்து கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஏன்னா பொதுவாக சொல்றது என்னன்னா, இந்த படம் இன்னைக்கு பேசலன்னா ஒரு நாள் பேசப்படும் அப்படின்றது, இந்த படம் ஓடிடியில் கண்டிப்பாக பேசப்படும்ன்றது காது படம் நான் கேட்ட ஒரு கமெண்ட் உங்கள்கிட்ட உண்மைக்கு நினச்சேன் வச்சுட்டேன். ஸோ நான் ரொம்ப என்ஜாய் பண்ண படத்தை ட்ரெய்லரில் பார்த்துட்டு இதுதான் படம் இப்படி தான் இருக்க போகுதுன்னு டோன்ட் ஜட்ஜ் அ புக் பை இட்ஸ் கவர்ன்றது பெர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள் இந்த படம் அப்படின்னு நான் ஆப்வியஸ்லி ஹானஸ்டாக சொல்லுவேன். தேங்க்யூ. ரிவ்யூ கொடுக்கணும்னாலும் நான் அதுதான் ஆப்வியஸ்லி சொல்லுவேன். டு வாட்ச் இன் தியேட்டர்ஸ் வித் யுவர் ஃபேமிலினே நான் சஜஸ்ட் பண்ணலாம். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் உங்கள் டைம் கொடுத்து இன்டர்வியூக்கு வந்ததுக்கு. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ரொம்ப நல்லா இருந்தது நீங்கள் கொண்டு போன விதம் எல்லாமே. இட் வாஸ் வெரி நைஸ், வெரி இன்ட்ரெஸ்டிங். தேங்க்யூ.